ஏன்? மூளையின் மூளையின் வல்லமையை பெருக்கிக் கொள்வதற்கு சாந்திதம் அடித்தளமிடும் அப்படின்னு அது சொல்லலாம். அது எப்படி ம்ஹ்ம். சொல்லணும்னாங்க, அ, முதுகு அ, தண்டு வடத்து வழியா தான் அ, எல்லா நரம்புகளும் வந்து அது வழியா தான் வந்து உடல் முழுக்க வந்து பரவுது. அந்த ம், ஸ்பைனல் கார்டு தான் வந்து ம், உடம்புல நடக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களோட அ ம், பதிவுகள வந்து மூளைக்கு ம். அனுப்பக்கூடிய ஊடகம். அதாவது என்னங்க தமிழ்ல அ சொல்றது? க அத கம்யூனிகேஷன் உறுப்பாக ம், இருக்கிறதுனால, ம், சிக்னல் ம், எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ம், தண்டுவடத்து வழியா தான் மூளைக்கு போகும். அந்த ம், தண்டுவடத்து வழியா போறது அந்த தண்டுவடம் முடியிற இடம் தான் சாந்தியா இருக்கு இல்லைங்களாங்க? ம், அந்த ம், ம், மூலாதாரமா இருக்குது. ம். அதுதான் நம்ம சாந்தி யோகம்னு சொல்றோம். அப்ப அந்த கண்டிப்பாங்க. இடத்துல உடல் ஆற்றலா கன்வெர்ட் ஆகும். இது பண்றதுக்கு ம். வந்து அந்த ஹார்மோனல் பேலன்ஸ் மூளை அ, வந்து அ, சரிவரி சரியாக வந்து உடல் இயக்கங்கள் எல்லாம் வந்து அ, சிக்னலை வாங்கி ப்ராசஸ் பண்ணி மற்ற ம், உறுப்புகளுக்கு வந்து ம். சரியான கட்டளையிடுவதற்கான மையமாகவும் இது இருக்கிறதுனால அ. மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதுதான் இது கொஞ்சம் சயின்ஸா சயின்ஸ் இருக்கும் சொல்லணும். சொல்லும்போது. சயின்ஸ ரிலேட் பண்ணி அ, சொல்லணுங்க. தண்டுவடத்த தான் அதான், நீங்க அதான். கரெக்ட், எடுக்கணும். கரெக்ட். அ, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்த பத்தி 2 லைன் சொல்லணும். ம், அந்த இடத்துல தான் எல்லா பெரிஃபரல் சிஸ்டமும் எண்ட் ஆகுறது சொல்லணும். ம், அடுத்தது ஹார்மோனல் சிஸ்டம் வந்து அங்க தான் வந்து ம், பிட்யூட்ரி ஹைப்போதலாமஸ், பிட்யூட்ரி, ம், கொனாடல் ஆக்சிஸ். கொனாடல் ம், ஆக்சிஸ்னா மேலா இருந்தா அ ம். டெஸ்டிஸோட ஆக்சிஸ் டெஸ்டிஸ்டிரோன் ஹார்மோன் வந்துருது. ஃபீமேலா கண்டிப்பாங்க. இருந்தா ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரோன். இந்த ஆக்சிஸ்ல தான் ம், வந்து அது வந்து இயக்கத்துல இருக்கிறதுனால, இந்த இறங்குபடி ம். தவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வாரத்துல 2 நாள் கட்டாயம் நீங்க பண்ணணும். செய்யணும். அதே ம். மாரி எங்கேயாவது வெளியிடங்களுக்கு இல்ல வந்து ஒரு ரொம்ப பதட்டமான சூழல்ல இருக்கும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா ம். நீங்க வந்து சாந்தி சாந்தி தவத்துக்கு இதுக்கு வந்துரணும். போயிரணும். ம். அப்பதான் வந்து மனம் வந்து சமநிலைப்படுறதுக்கான இடம் உடல் ஆற்றலை கொடுக்குது. இழக்க மாட்டோம். உடல் ஆற்றலை ம், இழக்க ம். மாட்டோம். ஆற்றல் இழப்பு ஏற்படாம ஆ. பாதுகாக்கிறது வந்து ம். அப்ப ஆற்றல் இழப்பு எப்படி ஏற்படும்னா, சுத்தி இருக்கிற என்வாயன்மெண்ட்ட தான் நீங்க ஆ. காரணமா சொல்லணும். ஆ. அங்க வந்து ஒரு வேக்கம் கிரியேட் ஆகும் பொழுது, நம்ம ம். கிட்ட எவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கோ, ஆட்டோமேட்டிக்கா அத வந்து நிறைவு அது சமன்படுத்துறதுக்கு இது அது வந்து சமநிலை வெளிப்புறமா சீர்மை. இயங்கும். அப்படிதான் போகும். ஆ அத அத வந்து நம்ம அத கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம சாந்தி பாதுகாத்துக்கிறதுக்கு தவம் தான் பண்ணிக்கலாம். சாந்தியில வந்து நீங்க மனத வந்து வைத்து ம். வைத்து பழகணும். அதனால ம். தான் வாரத்துல 3 வேளை வந்து சாந்தி தவம் பண்ண சொல்லி பண்ணணும். சொல்லியிருக்காங்க. அ அப்படின்றத வலியுறுத்தி சொல்லணும். அந்த வலியுறுத்தி 5 சொல்லணும். பாயிண்ட் சொன்னா போதுங்க. போதும் போதுங்க. 10 நிமிஷத்துக்கு ஆரம்ப அவ்வளோதான் பேச நிலையில முடியும். போதுங்க. அ, ஆனா எந்த இடத்துலயும் நீங்க வந்து அ, மூளை வந்து மன கோளாறு ஏற்படும். அ. இல்ல அந்த மாரி அந்த வார்த்தைய இல்ல சொல்லி நீங்க இந்த அத சுத்தி தவக்கனல சொல்லக்கூடாது. குறைக்கிறதுக்காகத்தான் நம்ம உடம்பு ஹீட்டு இதெல்லாம் குறைக்கிறதுக்கு கூட சாந்தி தான் உதவும் அப்படிங்கிற மாரி கொண்டு வந்துக்கலாங்க. அந்த காலத்துல வந்து உடல் ஆற்றலா ம். மாத்துவதற்கான வழி தெரியாம கஷ்டப்பட்டாங்க அ. அப்படின்னு மட்டும் தான் நீங்க சொல்லணும். சிரமப்பட்டுருக்கிறாங்க. கஷ்டப்பட்டாங்க அத அப்படின்னு கொஞ்சம் தான் நம்ம சொல்லணும். லைட்டா மேலோட்டமா வச்சுக்கிட்டுங்க, நம்ம மத்தத இந்த வலியுறுத்திக்கலாம். 2 வார்த்தைகள மட்டும் தவிர்க்கணும். ஏன்னா அ, குழந்தைங்க வந்துங்க இது ம். எப்பயுமே அந்த சமயத்துல வல்னரபிளா இருப்பாங்க. அடாலசென்ட் கண்டிப்பா, ஏஜ்லாம். கண்டிப்பா, இந்த இந்த கண்டிப்பா. வார்த்தைய மட்டும் தான் அந்த மைண்ட் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி பண்ணி ஆமா. பார்க்கும். எது நெகட்டிவா இருக்குதோ அத புடிச்சுக்கும். ஆ அப்ப வந்து தவம் கண்டிப்பா. பண்ணனா நம்ம ஒரு நாளையில பைத்தியம் ஆயிருவோம்டா, மண்டை ம், வெடிச்சிரும்டான்னு புரிஞ்சுப்பாங்க. ம். இல்ல அந்த வார்த்தைய நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சாமி நமக்கு யூஸ் அதானே சொல்லிக் குடுத்துருக்காரு. ஆமா இங்க பண்ணக்கூடாது. இதே ஐயா இப்ப நம்ம பேராசிரியர்கள் சாமிஜி மத்தியில வந்து பேசும்போது நம்ம பேசுறோம். சாந்தி தவத்தோட முக்கியத்துவம் சாமிஜி பேசியிருப்பாங்க. அந்த வார்த்தைய அ, அப்படியே உள்வாங்கி வார்த்தை அ. மாறாம சொல்லிடலாங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோதாங்க. ஐயா ஜனர் ஐயா, ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறீங்க. பேசுங்கய்யா. ஐயா வாழ்க ம். வளமுடன். இப்ப பேசுங்க. மாணவர்களுக்கு மட்டுமில்லையே, நான் புதாக்கள் நான் ஃபோன் ஆன்சர் பண்றதால ஸ்கை கனடா கால் சொல்லுங்கய்யா. பண்ணுவாங்க. அதால நான் ம். சொல்ற ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு. சொல்லுங்கய்யா. அக்னா மெடிடேஷன் வந்து முதல் சொல்லி கொடுக்கறது உங்களோட உயிர் சக்திய குண்டலினி அ, என்ற வேர்டே பாவிக்கிறது இல்ல. உயிர் அ, சக்திய நெத்தி கண்ல கொண்டு வந்து வச்சு உணர அ, வைப்போம். அடுத்தது வந்து சாந்தி தவம் வந்து ம், அங்கட மூலாதாரம் வந்து ஹோம் மாதிரி அங்க வச்சு மெடிடேட் ம், பண்றது. அது 7 கிழமை 7 நாளையில கட்டாயம் சொல்லி கொடுத்துடணும் உங்களுக்கு. ம், ம், உதாரணத்துக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கார தெரியுமென்றுடைய காரப்பெட்டி ம், சொல்றது. ஒரு கார ம், குடுத்தோம்னா, உங்களுக்கு கேஸ் பெடல்ல குடுத்தோம்னா, நீங்க அழுத்த ஓடிக்கொண்டே இருப்பீங்க. ம், ஒரு ம், எமர்ஜென்சி வந்தா எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க? அப்ப ம், அதான் சாந்தி தவம் அது மாதிரி தான்.
நீங்க அப்ப அதை ம் கட்டாயம் படிச்சிருக்கணும், கீழே வந்து வைக்கிற ம் தெரிஞ்சிருக்கணும் எமர்ஜென்சிக்கு. அப்படி ம் என்ன உண்டு. ரெண்டாவது ம் சொல்ற ஐயா கம்ப்யூட்டர், ம் உங்களை எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் தெரியுமென்றபடியா மாணவர்களுக்கு கூட உங்களோட ம் கம்ப்யூட்டர் இருக்கா ரீசெட் ம் பண்ணினீங்கன்னு சொன்னா ம் அது ம் பவர்ஃபுல்லா ஓடும். அத மாதிரி ம் நீங்க சாந்தி ம் தவம் செய்யும் போது உங்களோட உயிர் சக்தி வந்து திருப்ப ம் புதுப்பிக்கப்பட்டுரும். அதால உங்களுக்கு கூட ம் சிந்தனை ஆற்றலாம் நல்லா வரும் என்று சொல்றது ஐயா. ம் அதுதான் நான் ம் சொல்றேன். கரெக்ட் அது கரெக்டுங்க. ரொம்ப சரியெண்டா சரி நன்றிங்க. இல்லையென்றா தெரிஞ்சு கொள்றேன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க நன்றிங்க. மிக்க நன்றி. அம்மா கரூர் அம்மா, ஐயா கலாவதி அம்மா. வாழ்க வளமுடன். ம் குரு ஐயா வாழ்க்கை வளமுடன். வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மைக் ஓபன் ம் பண்ணிருக்காரு. ஐயா குரு ஐயா ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்களா? வாழ்க ஐயா வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா ரெடிங்களா? வந்துட்டீங்களா? ரெடியா தான் இருக்கு. சொல்லுங்க ஐயா. ரெடிங்க. அதுதான் இறை துகள்ல நிக்கிறோம். அடுத்தது அப்படியே தொடருங்கள். இறைத்தொகையில இருந்து என்ன சொல்லணும் சொல்லுங்க. ஐயா இறை துகள் அடுத்த எப்படி பரிணமிக்குதுங்கிறத நம்ம அதுக்கப்புறம் நீங்க பேசல, உங்களுக்கு அந்த வாய்ப்பு அமையல. ஓ, இறைநிலை இறை துகளாகிறது எல்லாத்துக்கும் விளக்கிட்டீங்க ஐயா. சரி. அப்புறம் இறை துகள் அப்படியே அடுத்த ஸ்டெப் போறத கொஞ்சம் அப்படியே தொடருங்கய்யா. வாழ்க வையகம், ரெக்கார்டு வாழ்க போட்டாருங்க. வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறைநிலை. இன்னைக்கு நான் அது நீங்க இறை ஆய்வுன்னு போட்டிருந்தீங்க இல்லையா? இல்ல அது மாத்திருந்தீங்க. ரொம்ப சந்தோஷங்கய்யா. நல்லா இருந்தது. ஆமா. ஏன்னா இயற்கை இறைய வந்து யாரும் ஆய்வு செய்ய ஆய்வு முடியாது பண்ணவும் இல்லையா? முடியாது. ஆமா கரெக்டுங்க. நல்லா புரிய வச்சுக்க. அதுக்காகத்தான் இயற்கைன்னு அந்த இடத்துல போட்டேன் நான். கரெக்ட் கரெக்ட். ரொம்ப சந்தோஷங்கய்யா. எல்லாம் சரிங்க. வல்ல இயற்கை 2 தன்மைகள் உடையது. ஒண்ணு அசைவற்ற, எப்போதும் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை. அது எங்கேயும் எப்பவும் மாறவே மாறாது. அது மட்டும்தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான, ஆனந்தமான, தெய்வீகமான, நிரந்தரமான, சத்தியமான, நித்தியமான, எப்போதும் உள்ள தன்மை உண்மை. அவ்வளவுதான். ட்ரூத். ட்ரூத்துக்கு தான் சொல்லுவாங்க என்னன்னா பாதை இல்லாத பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்லெஸ் பாத் இஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா போக முடியாது, அதுக்கு பாதையே கிடையாது. ஆனா அங்க அந்த பாதையில தான் நம்ம இருக்கிறோம். அதைத்தான் வந்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி, அதான் இறைநிலை உண்மை. அது பரம்பொருள், மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதனுடைய தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் வேற எதுவுமே இல்லை அதுக்கு. அது தன் இயல்பாக தானாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னைத்தானே இறுக்கி கொண்டு இறை துகளாக மாறுகிறது. அதைத்தான் நம்ம பார்த்திருக்கிறோம் ஆல்ரெடி. எப்போதும் சமநிலையில இருக்கக்கூடிய அந்த இறைநிலையானது அதனுடைய எழுச்சியின் காரணமாக எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்து அழுத்தி திணிவு பெற்று மையத்தில் மோதி திரும்பி மடிப்பு விழுந்து சுழலும் நுண்வெண். அப்ப அந்த நுண்வெண் அப்படிங்கிறத என்னன்னு பாத்தீங்கன்னா பரமாணுன்னு சொல்றோம், இறை துகள் சொல்றோம். இதை இறைன்னு சொல்றோம், அதை இறை துகள் சொல்றோம். ரெண்டும் ஒண்ணுதான். இது இறை, அது இறை துகள். இறைதான் அதுவும். ஆனா அந்த இடத்துல என்னவா இருக்கு? துகளாக இருக்கு. துகள்னா என்ன? அதை விட சின்னது இல்லை. அப்ப இயக்கம், இறைநிலையின் இயங்கும் பகுதி இறைதான் துகள், இறை துகள். அப்ப இருக்கிறது ரெண்டே ரெண்டு மட்டும்தான். ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான். இறைதான், இறை மட்டும்தான். அதனுடைய இயங்கும் நுண்பகுதிக்கு பெயர் பரம அணு. இது பரம்பொருள்னா அது பரம அணு. அணுனாலே நெருங்குவது, இறுகுவது, திணிப்பது, நெருங்கி செல்வது, அது பேர் தான் அணு. அப்போ அந்த மாதிரி வரும்போதுதான் அது வந்து இறை துகளாக இருக்கு. அப்ப இறைநிலை, அப்ப இறை துகளுக்குள்ள அந்த இறை வந்துருச்சு பாருங்க.
மாறவே இல்லை. அப்ப இறை அப்படியே இருக்கு. அதுல இயங்கும் தற்சுழற்சி மட்டும் நம்ம என்ன சொல்லலாம்னா துகள் சொல்லலாம். அப்ப இறை நிலையா இருக்குது, இறை அலையா இருக்கு, அவ்வளவுதான். ரெண்டே ரெண்டு தான். ஒன்று நிலை, இன்னொன்னு அதனுடைய இயங்கும் நுண் அலை. ரெண்டை தவிர வேற எதுவுமே இல்லை. அது பேர் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி, பரமாணு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு மையப்பகுதி என்னவா இருக்குதுன்னா அதுவும் இறையாத்தான் இருக்கு. அப்போ இறைநிலைக்கு உள்ளாக அதனுடைய இயங்கும் பகுதியாகிய துகள், அலை, சுழலலை, அது உள்ளும் புறமும் பாத்தீங்கன்னா இருக்கிறது இறைநிலை தான். ஆனா இதுல ஒரு வேடிக்கை பாருங்க, மையத்தில் இருக்கிறது மட்டும்தான் இறைநிலையாக அப்படியே இருக்கு அந்த சுழலுக்குள்ளாக. அதுக்கு புறப்பகுதி அந்த சுழற்சியின் காரணமாக வீசக்கூடிய அலையாக இருக்கிறதுனால உட்பகுதி இறை நிலையாகவே சுத்தவெளியாகவே இருக்குது. இறை துகளுக்கு புறப்பகுதி காந்த வெளியாக இருக்குது. புறப்பகுதி புற காந்த வெளி. மகரிஷி அழகா சொல்லுவாங்க, எங்க விண் அசைந்தாலும் அதை சுற்றிலும் இருக்கக்கூடிய வெளிப்பகுதி முழுவதும் காந்த அலைகளால் நிரம்பி இருக்கும். ஆகையினாலே எங்கெல்லாம் இறை துகள் இருந்தாலும் அதன் புறப்பகுதி எல்லாமே காந்த அலைகளால் நிரம்பிய காந்த வெளியாக மட்டும்தான் இருக்கும். அப்ப பிரபஞ்சம் முழுவதும் அணி சுத்திக்கிட்டு தானே இருக்குன்னு கேட்பார் மகரிஷ். அப்போ அந்த இறை துகள் அதனுடைய மையப்பகுதி மட்டும்தான் தூய வெளி. பிரபஞ்சத்துக்குள்ளார நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்குள்ளார இருக்கிறது பூரா காந்த வெளி மட்டும்தானே தவிர தூய வெளி இல்லவே இல்லை. அப்ப தூய வெளி எங்க இருக்கணும்? தூய வெளிதான் அறிவு. தூய வெளின்னா அசைவற்றது. ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? இறைநிலைக்கும் இறை துகளுக்கும் வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான். இது அசையுது, அது அசையல, அவ்வளவுதான். அப்போ அசைவற்ற பகுதியாக இருக்கக்கூடியது இறை துகளாக இருக்கக்கூடிய அசைவற்ற பகுதியாக இருப்பது அறிவு. இறைநிலை, பிரம்மம், பூரணம், மெய்ப்பொருள், அது துகளுக்கு மத்தியில் இருக்கிறது அப்படியே தான் இருக்குது. அது மாறவே இல்லை. ஏன்னா அது மாற முடியாதது. கடல்ல அலைகள் தோன்றுது. அலை வர்றதுனால கடலுக்கு ஏதாவது மாறுமா? நடக்கவே நடக்காது இல்லையா? அதே மாதிரிதான் எல்லையற்ற மிகப்பெரிய இந்த இறைநிலையில இந்த பிரபஞ்சமே எடுத்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பந்து கூட சொல்ல முடியாது, ஒரு துகள் தான். பிரபஞ்சமே ஒரு துகள்னா அப்ப இறை துகள் எவ்வளவு சின்னதா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனாலும் அதையும் சூழ்ந்தெடுத்தி அதன் மையப்பகுதியில் அறிவாக இருந்து கொண்டு அதை இயக்கி கொண்டிருக்கிறது. துல்லிய சமதள சீர்மை நீதி அங்க சுத்த வழியா இருக்குது பாருங்க. அதே சுத்த வழி அதே தன்மையோடு இருக்கக்கூடியது இறை துகளாக மையப்பகுதியாக இருக்கக்கூடிய அறிவாக. அங்க அறிவாக இருக்கிறது, இங்க சுத்த வெளியாக இருக்கிறது. அங்க வெளியாக இருக்கிறது, இங்க அறிவாக இருக்குது. இத பிரிக்கவோ மாற்றவோ தள்ளவோ முடியவே முடியாது. எங்க போகும்? இறைநிலை விட்டு எங்க போகும்? அப்ப இயங்கும் பகுதி ஃபுல்லா அப்படி இருக்குமா? இல்ல. உள்ள இருக்கக்கூடிய பகுதி அசைவற்ற இறைநிலையாகவே இருக்கிறது. அதுதான் அறிவு. அப்போ சுழலக்கூடிய பகுதி விரைவு. அப்ப அறிவும் விரைவும் சேர்ந்ததுதான் இறைத்துகள். அறிவும் விரைவும் சேர்ந்ததுதான் இறைத்துகள். மையத்துல சிவமும் சுழலக்கூடிய சக்தியும், மையத்துல அறிவும் சுழலக்கூடிய விரைவும், இது ரெண்டும் மட்டும்தான் இருக்கு. அப்ப இது ரெண்டும் சேர்ந்த போது அடுத்துதான் வரக்கூடியதான் காந்தம். அப்ப எங்க இறைத்துகள் இருந்தாலும் அதை சுற்றிலும் லேசான காந்தம் இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காந்தம் இருந்தாலும் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய தன்னிருக்க சூழ்ந்தழுத்த மாற்றல் எப்பவுமே மாறவே மாறாது. அதனால ஒரே ஒரு தன்மையை மட்டும் நம்ம அதை இறைநிலையானது எல்லாவற்றையும் இறுக்கி அழுத்தி நெருக்கி பக்கம் பக்கமா தான் வச்சிருக்க முடியும். யாரோ பேசுறாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு இறை துகள் உருவாகுது. ஐயா நீங்க மைக்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. எல்லாத்தையும் மியூட் கொடுத்துட்டேன். குறுக்க பேசுறாங்க. மைக்கை அன்மியூட் பண்ணிக்க குரு ஐயா.
இன்னொரு இறை துகள் அதை நெருங்கித்தான் இயங்க முடியும், எங்கேயோ தூரத்துல போக முடியாது. இப்போ இந்த இடத்துலதான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து அழகா புரிஞ்சுக்கணும். இறைநிலை எல்லாவற்றையும் நெருக்கி கொண்டிருக்கிறது. அதை தாண்டி, அதை விலக்கு விசையை தாண்டி இன்னொரு இறை துகள் போக முடியாது. ஒரு விண்ணா வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அந்த விலக்கு விசை 2 விலக்கு விசையை தாண்டி போக முடியாது. அதை விட்டு விலக முடியாது என்பது இறைத்துகளுக்கும் விண்ணுக்கும் விண்ணாலான எந்த அணுக்களுக்கும் கோள்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் பொது விதி. இது வந்து மாறவே மாறாத விதி. அப்படின்னா என்னன்னா, எது வரைக்கும் விலக்கு விசை இருக்கோ அது வரைக்கும் நெருக்கி வைக்கும், எது வரைக்கும் விலக்கு விசை இருக்குதோ அது வரைக்கும் நெருக்கி வைக்கும், இறுக்கி வைக்கும், சேர்த்து வைக்கும், பிடித்து வைக்கும், கோர்த்து வைக்கும், இணைத்து வைக்கும், கட்டி வைக்கும், சுற்றி வைக்கும், சூழ வைக்கும், சுழல வைக்கும். அப்ப சேர்த்து பிடிக்கிறது இறைநிலை, பிரித்து வைப்பது அதுல இருந்து வரக்கூடிய விரிவலை. அவ்வளவுதான் காந்த அலை. 2 தான். இந்த ஒரு பேசிக்கான விஷயம் வந்து அதை நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டோம்னு வச்சுங்களேன், அது எந்த இடத்துலயும் நமக்கு எந்த பிரபஞ்சமானாலும் சரி, அணுவானாலும் சரி, கருமையமானாலும் சரி, உயிரானாலும் சரி, எல்லாத்துக்குமே அதுல வந்து அந்த விடைகளை கொண்டு வந்துட முடியும். அப்ப விலகி வெகு தூரம் ஓடுவதோ தனித்தனியாக இருப்பதோ அது கிடையாது அப்படின்னு வருது. அப்ப இறை துகள்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்குது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த இறை துகள்கள் தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கும், ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இயங்குவதே இல்லை, தனித்தனியாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கும். ஆனாலும் ஒரு இறை துகள்ல சுழலக்கூடிய ஒரு பகுதி இருக்கு இல்லைங்களா? சுழல் அலை தானே அது. அப்ப சுழல் அலையின் காரணமாக ஒரு பகுதி சுழலக்கூடியதாக இருக்குதுன்னா ஒரு பகுதியில விலக்கு விசை அதிகமா இருக்கும். எங்க ஒரு சுழற்சின்னு வருதோ அந்த இடத்துல ஒரு அச்சுன்னு இருக்கும். அப்ப அந்த அச்சு பகுதியில விலக்கு விசை இருக்காது. அப்போ விலக்கு விசை இல்லாத பகுதி, விலக்கு விசை இருக்கும் பகுதி, இது 2 பகுதி மட்டும்தான். அதுக்கு ஜஸ்ட் 90 டிகிரிஸ்ல பர்பண்டிகுலரா அது இருந்துகிட்டு இருக்கும். அப்போ நம்ம அதை யோசிச்சு பார்க்கலாம். அதாவது ஆங்குலர் மொமெண்டம்னு சொல்லுவாங்க அந்த இதை. அப்படி பார்க்கும்போது ஒன்றோடு ஒன்று நெருங்கி பல கோடிக்கணக்கான இறை துகள்கள் ஒன்றோடு ஒன்று லேயர் பை லேயரா சுத்திக்கிட்டே வரும், ஒன்று மேல ஒன்று மேல ஒன்று மேல. எப்படி முட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல வந்து மஞ்சக்கரு இருக்கு, அதுக்கு மேல வெள்ளைக்கரு இருக்கு, அதுக்கு மேல தோல் இருக்கு, அதுக்கு மேல ஓடு இருக்கு, லேயர் பை லேயரா. அந்த மாதிரி லேயர் பை லேயரா கோடிக்கணக்கான இறை துகள்கள் சேரும் போதுதான் அது விண்ணாக மாறுகிறது. அதைத்தான் வந்து நம்ம வந்து விண் தொகுப்பு, இறை துகளின் தொகுப்பு விண் அப்படின்னு சொல்றோம். அதுக்குள்ளோர ஒன்று ஒன்று ஓடிக்கிட்டெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா இறைநிலை எல்லாத்தையும் இறுக்கிக்கிட்டு இருக்கு. அந்த தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்பது ஒரு இறைத்துகளை விட்டு இன்னொரு இறைத்துகளை விலகி போகாமல் அதே சமயம் இதெல்லாம் சேர்ந்து கோர்த்து ஒரு மண்டலமாக, மண்டுதல் அப்படின்னாலே குவிந்திருத்தல் அர்த்தம், அப்படி ஒரு மண்டலமாக மாற்றுவதுதான் இறை துகளால் இருந்து வரக்கூடிய விண். அப்ப இறை துகளின் தற்சுழற்சி, அதனால் உருவாகக்கூடிய விலக்கு விசை, அது ஒரு பக்கத்திலே விலக்கு விசை இல்லாத பகுதி, அந்த விலக்கு விசைக்கு எதிர்பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு இறை துகளுடைய பகுதி, இப்படி ஒன்றோடு ஒன்று கோர்த்து 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 ஒரு விண்ணானது கோடிக்கணக்கான இறை துகளின் அடுக்கு தொடர்ச்சியாக கோள வடிவமானதாக இருக்கும். இதுதான் விண். அப்ப இந்த விண்ணில இருந்து வெளியேறக்கூடிய இன்னும் பல மடங்கு வேகத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா இறை துகள்களால் ஆன, சுழற்சியால் ஆன, சுழல் வேகத்தினால் ஆன விண்ணானது சுற்றி கொண்டுதான் இருக்கும். அப்ப அதுவும் சுத்தம் இருக்கும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய இறை துகளும் தற்சுழற்சியா சுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஒன்றை ஒன்று ஒன்று விட்டு பிரிவதே இல்லை, ஒன்றை ஒன்று சுற்றி வருவதே இல்லை. இப்ப நம்ம பூமியை வந்து சூரியனை வந்து பூமி சுத்திட்டு வருது, அப்படியெல்லாம் சுத்த முடியாதுங்க. தன்னைத்தானே சுத்திக்கிட்டே இருக்கும், ஆனா சேர்ந்து பார்த்தா ஒரு கோலமாக தெரியும். மையத்துக்கு போவது மறுபடியும் வெளியில வருவது அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினாலே இறை துகள்களை நெருக்கி இறுக்கி விண்ணாக கட்டி வைப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த இறைநிலை தான், தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தான். இதே மாதிரி தான்
அப்போ இதனுடைய தொகுப்பு விசையான விலக்கு விசை வருது இல்லைங்களா? அப்ப விண்ணுக்கு விண் வேறுபடும். அப்போ அது ஏன் வேறுபடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயங்கள் தான். ஒண்ணு, அதுல எத்தனை இறை துகள்கள் இருக்கின்றன ஒரு விண்ணுல. இன்னொன்னு, அது ஒவ்வொன்னும் எவ்வளவு தற்சுழற்சி வேகத்துல சுத்துது. இது 2 சேர்ந்து வரக்கூடிய தொகுப்பு விசை தான் ஒவ்வொரு விண்ணுக்கும் வேறுபாடு. அப்ப விலக்கு விசையின் வேறுபாடு தான் இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கே காரணம் அப்படிங்கும்போது, இறைத்துகள்ல வேறுபாடுகள் இருக்கிறது இல்ல. விண்ணுல எத்தனை விதமான அமைப்புகள் வேணாலும் வரலாம் அப்படிங்கும்போது தான் விண்ணாக வருகிறது. அப்படி வரும்போது ஒரு விண் இன்னொரு விண்ணை வந்து பக்கத்துல நெருங்கி வரும்போது ஒன்றின் விலக்கு விசையும் இன்னொன்றின் விலக்கு விசையும் ரொம்ப வேறுபாடா இருந்ததுன்னா ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து சுத்தி வரும். எப்படி நம்ம சூரியனை வந்து பூமி சுத்தி வருது பாருங்க, அந்த மாதிரி. அப்ப 2 விண்கள் தான் ஒன்றோடு ஒன்று சுற்றி வருமே தவிர இறை துகள்கள் ஒன்றை ஒன்று அந்த மாதிரி சுத்தி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது வந்து பாயிண்ட வந்து ரொம்ப நல்லா மனசுல புரிய வச்சுக்கணும். அப்போ அழுத்தம் அப்படிங்கிற விண்ணிலிருந்து வரக்கூடிய விசை தான் தள்ளு விசையாக, விலக்கு விசையாக நமக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2 விண்கள் சேரும்போது அந்த களத்துக்கு பேர் தான் நம்ம வந்து விண்கலம், வான்காந்த களம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இதே மாதிரி தான் அடுக்கு தொடராக, மண்டலங்களாக, அந்த அணுக்கள்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு மண்டலம், அதுக்கப்புறம் சேர்ந்து வரும்போது மாலிக்யூல்ஸா வரும்போது அது ஒரு மண்டலம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெருசு பெருசா வந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய மண்டலம், பால்வெளி மண்டலம், பிரபஞ்சமே ஒரு மண்டலம். ஒரே இயக்கம்தான், ஒரே இயக்கம்தான். அது பேரியக்கம். இந்த இறைத்துகள் என்பது சிற்றியக்கம். அப்போ இறைநிலையின் சிறு வடிவம் இறைத்துகள், இறைநிலையின் பெருவடிவம் இயங்கும் வடிவம் எடுத்துட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம். இதுக்கு மத்தியில அடுக்குகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. இது எப்படி வந்து இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தின் காந்த களத்துக்குள்ளாக ஒவ்வொரு கேலக்சி, கிளஸ்டர் ஆஃப் கேலக்சின்னு சொல்ற பாருங்க, அந்த காந்த களம் அமைஞ்சிருக்கும். அப்ப பிரபஞ்ச காந்த களம் தான் ஒவ்வொரு கேலக்சியோட காந்த களத்தை தீர்மானம் பண்ணும். சரிங்களா? ஏன்னா அதுக்குள்ள இது ஒரு லேயர். அதே மாதிரி ஒவ்வொரு கேலக்சிகளும், மில்கி வே கேலக்சின்னு எடுத்துக்குவோமே, மில்கி வே கேலக்சியோட காந்த களம் தான் அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய காந்த களத்தை தீர்மானிக்கும். அது மாற முடியாது. அது தட்டு மாதிரி சுத்திட்டு இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு சூரியன் எடுத்துக்கிறீங்க, நட்சத்திரம்ங்கிறத நம்ம சூரியன் எடுத்துக்கிறோம். சூரியனுடைய காந்த களம் எடுத்து பார்த்தீங்கன்னா பூமியோட இல்ல கோள்களோட நட்சத்திர காந்த களத்தை தீர்மானிக்கும். அப்ப இந்த தொகுப்பெல்லாம் சேர்ந்துட்டே வருது பாருங்க. மேல ஒண்ணு, அப்புறம் பால்வெளி மண்டலம், அப்புறம் சூரிய குடும்பம், அப்புறம் எடுத்துட்டீங்கன்னா பூமி, பூமியோட காந்தக்களம். அப்ப பூமியோட காந்த களத்துக்கு வர்றதுக்குள்ளார நமக்கு எத்தனை வருதுன்னு பாருங்க. பிரபஞ்சத்தின் இயக்க காந்தக்களம், மில்கி வே கேலக்சியோட காந்தக்களம், சூரியன் மற்றும் அதனுடைய கோள்களுடைய காந்தக்களம், அடுத்து வரும்போது பூமியோட காந்தக்களம். இந்த பூமியோட காந்த களத்துக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தோம்னா நாம ஒவ்வொருத்தரும் எந்த இடத்துல இருக்கிறோம், பூமியில எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த நாட்டுல இருக்கிறோம், எந்த ஊர்ல இருக்கிறோம், எந்த பகுதியில இருக்கிறோம், அப்புறம் அது இல்லாம அந்த இடத்துல மலை மேல இருக்கிறோமா, சமதளத்துல இருக்கிறோமா, அப்படிங்கிறது பொறுத்து அந்த இடத்தோட காந்த களம் மாறும். இப்ப நம்ம அந்த வசிக்கக்கூடிய இடத்தோட காந்த களம் மாறும். அப்ப யோசிச்சு பாருங்களேன், எத்தனை விதமான மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு வரிசையாக. இப்போ இந்த இடத்தோட காந்த களத்தை தீர்மானிக்கிறது அங்க இருக்கக்கூடிய பொருட்கள், மண்ணு, இதெல்லாம். அப்புறம் நீங்க அங்க ஒரு வீட்டுல குடியிருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டோட காந்த களம், அங்க நீங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ கோள்கள்ல இருந்து இது எல்லாமே பிரபஞ்சத்துல இருந்து கடைசியில இருந்து இது வரைக்கும் இடம் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ இந்த வீட்டுக்குள்ளோர இருக்கக்கூடிய நம்மளுடைய காந்தக்களம் தனித்தனியா இருக்கும். அதை தீர்மானம் இது பண்றது தெரியுங்களா? எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரி, அது ஆதியில சுற்றுவெளியிலிருந்து இறைத்துகளாக தோன்றி விண்ணாக மாறி அங்க ஆரம்பிச்சு அந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அறிவு, ஆற்றல், இவற்றின் தொகுப்பு அந்த காந்தக்களம்.
எந்த ஒரு பொருள் எடுத்துட்டீங்கனாலும் ரெண்டே விஷயம்தான். ஒண்ணு இறைத்துகள், இன்னொன்னு அதுல இருக்கக்கூடிய அறிவு, அதாவது சிவம். இது உண்டாக்கக்கூடிய காந்தக்களம். அந்த காந்தக்களம் தான் அதனுடைய தன்மை, அதனுடைய குணம். அப்ப உள்ள அறிவு இருக்கு. அந்த அறிவு தான், சுத்த வெளியாக இருக்கக்கூடிய அறிவு தான், ஒவ்வொரு இறைத்துகளாக இருக்கக்கூடிய அறிவு தான் அதை தீர்மானிக்கிறது. அந்த துல்லிய சமதள தீர்மானப்படி அதுக்கு ஒரு குணம், தரம், உருவம், பெயர் எல்லாம் வந்துருச்சு. ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் அவ்வொரு உரையில் வந்த கதை செவ்விய சிறு சொல் பரிணாமம் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு உயிருக்கும். ஒரு செல் உயிரில் ஆரம்பிச்சு எங்கெல்லாம் எப்படியெல்லாம் மாறி வந்ததோ அந்த பரிணாம சரித்திரத்தின் தொகுப்பு, தன்மாற்ற சரித்திரத்தின் தொகுப்பு அப்பா அம்மா வரைக்கும் வந்து, அதுக்கப்புறம் நம்மளுதெல்லாம் வந்து நம்மளுடைய காந்தக்களம். இந்த காந்தக்களம் ஜீவகாந்தக்களம். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. வான்காந்த களமும் ஜீவகாந்த களமும் ஒன்றோடு ஒன்று பிரியாம தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க நினைக்கிறதெல்லாம் வான்காந்த களத்துக்கு போகும், வான்காந்தத்தில் இருக்கிறதெல்லாம் இங்க இந்த ஜீவகாந்த களத்துக்கு வந்துகிட்டே இருக்கும், தொடர்புல இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுவரை வாழ்ந்து மடிந்த எல்லா உயிரினங்களுடைய ஜீவகாந்தமும் வான்காத்துல கலந்துருக்கு. அதுவும் நமக்கு வரும், நமக்கிட்ட இருந்து அங்க போகும். நம்ம சுற்றிலும் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்காங்களே அந்த மனிதர்கள் நினைக்கக்கூடிய காந்த அலைகளும் நம்ம கிட்ட வந்து மோதிக்கிட்டு இருக்கும், மாறிக்கிட்டு இருக்கும், நம்ம கிட்ட இருந்து போய்கிட்டு இருக்கும். அப்ப இத்தனை காந்த களங்களின் தொகுப்பு விளைவுதான் ஒவ்வொருத்தரும். இப்படிதான் அந்த இயற்கையானது ஒவ்வொருவரையும் இயக்கி கொண்டிருக்கிறது. இதுல குடும்பத்திலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குடும்பத்துல உயிர் கலப்பு பெற்றவங்க யார் யார் இருக்காங்கன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ குழந்தைகளோ, இன்னும் நண்பர்கள், இன்னும் உறவினர்கள், இப்படி மனதின் மூலமாக உயிர் கலப்பு பெற்றவங்க உங்களை யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நீங்க யாரையெல்லாம் நினைக்கிறீங்க, இது எல்லாம் வேற. இப்படி எல்லாமே சேர்ந்த ஒவ்வொரு தொகுப்பு வடிவம்தான் இறைத்துகளும் இறைநிலையும் சேர்ந்த ஒவ்வொரு திருவுருவம் தான் ஒரு பொருளோ மனிதனோ ஜீவனோ. இதை தவிர வேற எதுவுமே இல்லை. இந்த ஜீவகாந்த களத்தின் தொகுப்பு மையம்தான் கருமையம். அப்ப பிரபஞ்சத்துல எடுத்து இன்னைக்கு அந்த மையத்துல இருக்கக்கூடிய அந்த இறைத்துகள் வரைக்கும் நீங்க வந்தீங்கன்னா, இப்ப இந்த உடல்ல இருக்கின்ற ஜீவகாந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரிதான் உறுப்புகள் அமையறதோ, குணங்கள் அமையறதோ, நோய்களோ, ஆரோக்கியமோ, மகிழ்ச்சியோ, உணர்ச்சிகளோ எல்லாமே அமையறது இதுதான். அதுதான் கருமையம். அந்த கருமையத்துல எது இருக்குது? அதே சுத்த வெளி அறிவாக இருக்குது. அந்த அறிவு தானா செயல்பட முடியுமா? இல்லையே. ஒவ்வொரு பொருளும் எப்படி செயல்படுது? அது எவ்வளவு அணுக்கள் அமையுது, அந்த அசைவுக்கு ஏற்ற மாதிரி அது செயல்படுது, அந்த இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுது. எந்த பொருள் எடுத்துட்டீங்களோ அப்படித்தான். ஒரு அணுவா இருந்தாலும் சரி, ஒரு கோள்களா இருந்தாலும் சரி. அதே மாதிரிதான் ஜீவனுக்குள்ளாக எடுத்துட்டீங்களா, அந்த இறைநிலை அப்படியே இருக்கு, இந்த உடல் முழுவதும் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய அத்தனை விதமான அசைவுகளும் காந்தத்தின் தன்மைகளுக்கு ஏற்ப அதை பதிவுகள்ல வச்சுக்கிட்டு அந்த இறைநிலையானது என்ன பண்ணுது, எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டு இருக்கு. இறைநிலையின் ஆட்சி அப்படிதான் நடக்குது. ஆனா இருக்கிறது மொத்தம் ரெண்டு தான். ஒண்ணு இறைநிலை, மற்றொன்று இறைத்துகள். எங்க ஆரம்பிக்க முடியும் அதனுடைய ஆட்சிய? இறைத்துகள்ல தான். அது தொகுப்பு விண்ணு. அடுத்தது பாருங்க, அது போய் மூலகங்கள், மேக்ரோ மாலிகூல்ஸ், அப்புறம் செல்லு, அப்புறம் உறுப்புகள், இப்படியே தொடர்ந்து வந்து இந்த பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல், கருமையம், இப்படி வருது. இந்த நிலையில எங்க இறைநிலை இல்லை, எங்க இறைத்துகள் இல்லை. பியூர் சயின்ஸ். இயற்கை இப்படித்தான் எல்லா இடத்துலயும் நடத்துது, நாமாவும் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப செயலுக்கேற்ற விளைவு என்பது எப்படி இயற்கை நியதியோ அதே போல காந்தத்தின் தொகுப்புக்கு ஏற்ற மாதிரி விளைவுகள் வருது. அதான் பதிவுகள், கருமைய பதிவுகள். அதை தவிர நீங்க வேற கிடையவே கிடையாது. இதை தீர்மானிக்கிறது இத்தனை விஷயங்களும் சேர்ந்துதான் அதை தீர்மானிக்குது. அப்ப பிரபஞ்சம் வரையில் இருந்து கோள்கள்,
பால்வெளி மண்டலத்திலிருந்து எல்லா கோள்கள்ல இருந்து வரக்கூடிய அலைவீச்சு நம்ம எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? அது அப்ப 5 அளவுமுறை சொல்றாங்க இல்லையா? இது எல்லாமே உள்ள போய் பதிந்துருது. அப்ப இத்தனையும் மகரிஷி என்ன சொல்லுவாங்க, கருமையம் என்பது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படிம்பாரு. அந்த பொக்கிஷ தூய்மையா வச்சுக்கிறதா மனிதனுடைய வாழ்க்கையே, அதான் யோகம் அப்படிங்கிறாரு. அப்ப தூய்மை இல்லை, தூய்மை இருக்குதுங்கிறதுக்கு என்ன அடையாளம்? ஒண்ணே ஒண்ணுதான். அந்த எல்லாம் வல்ல இறைநிலையின் இயக்கச் சேர்மைக்கு ஒத்ததாக இருந்தால் தூய்மையா இருக்குதுன்னு அர்த்தம். ஒத்ததாக இல்லையா, தூய்மையாக இல்லைன்னு அர்த்தம். அந்த தூய்மையாக இல்லது ஒத்ததாக இல்லைங்கிறது எப்படி உணர முடியும்? துன்பமா இருக்கும், அவ்வளவுதான். அப்போ துன்பம் ஒத்து இருந்ததுன்னா இன்பமா இருக்கும். இன்னும் சரியா போய் பார்த்தோம்னா அந்த இன்பம் கூட புலன்கள் மூலமாக வர்றதுதான். அதையும் தாண்டி அது அதனுடைய இயற்கையான இயல்பு நிலையில இருக்கும்போது பொருந்தி இருக்குதுன்னு பாருங்க. அதுதான் அமைந்து இருக்கிறதா அமைதி. அமைதி நிலை. அந்த அமைதியை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கிறோம். பிரபஞ்சம் முழுவதும் விரிஞ்சு பார்க்கிறோம், நிறைஞ்சு பார்க்கிறோம், அதை தாண்டியும் பார்க்கிறோம். அங்க இருக்கிறதா பிரபஞ்சம் முழுக்க எப்படி ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு உயிரிலும் இயங்கி கொண்டிருக்கிறது, இயக்கி கொண்டிருக்கிறது. எனக்குள்ளார எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது, இயக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பேர் பேரானந்தம். அவ்வளவுதான். ஐயா வாழ்க அப்போ வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா இது இந்த ஒரு 15 நிமிஷம் அவங்க கிட்ட ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்டு கொஞ்சம் நம்ம விளக்கம் கொடுத்துடலாங்களா ஐயா? சரி சரி சரி, நான் டைம் பார்க்கல. நாளைக்கு தொடரலாம். எல்லாத்துக்கும் அன்மியூட் பண்ணி கொடுத்தாச்சுங்க ஆப்ஷனு. மைக்கை அன்மியூட் பண்ணி பேசலாம். ஐயா அன்மியூட் பண்ணீங்களா தான் பேச முடியும். பதிவு பண்ணலாங்களா? பதிவு வேண்டியது இல்லையா? பதிவு வேண்டாங்க, கேள்வி பதில் தான். சரி. ஐயா